ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கவே போதும், எடிட் முடிஞ்சு. அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 குரூப் இருக்கும். இந்த 3 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இமேஜஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணணும்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து குரூப் இருக்கும். கீழே ஃபஸ்ட்டு குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்க்கோங்க. இதில் ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது குரூப்பில் ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயரை ப்ளூ லேயர் கீழே இருக்கும், அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும், அதில் வந்து வெளியே வந்துடுங்க. இதில் டிஸ்டார்ஷன் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. டிஸ்டார்ஷன் வார்ப்பில் போனீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இருக்கும், அந்த எஃபெக்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா மிரர்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வெளியே வந்துடுங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே வெளியே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதை கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை கீழே கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு அலைன்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்டார்ஷன் வார்ப்பில் வந்து போய்க்கோங்க. அதாவது எஃபெக்ட்டில் போயிட்டு டிஸ்டார்ஷன் வார்ப்பில் போயிட்டு அந்த டைல்ஸ் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜுக்கு எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி அடுத்தது இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கடைசி குரூப்பில் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதை மட்டும் ஆட் பண்ணிட்டா இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா இமேஜ் நம்ம ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக இருக்கிற குரூப்லேயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசி குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து கடைசி இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது கீழே கொண்டு வந்துடுறேன். கீழே கொண்டு வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சிடுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க, டைல்ஸ் எஃபெக்ட்டு. அதை ஆட் பண்ணிட்டு அந்த மிரர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க அந்த எஃபெக்டில். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மெயின் இமேஜுக்கு போகலாம். மெயின் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த குரூப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும். அந்த ரெட் லைனை நீங்கள் ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வைக்கணும். அது எப்படி பண்ணுறீங்கன்னா, ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் அந்த ஒயிட் பாயிண்டரை அடுத்தடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெட் லைனுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் லைனை மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் பாயிண்டரை இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் பார்த்திங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ரெட் லைனில் அந்த ஒயிட் பாயிண்டரை வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து நீங்கள் எப்படிலாம் ஆட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் ஆட் பண்ணணும். அதை எடிட் பண்ணணும். அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எகைன் அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும் இமேஜ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இமேஜுக்கு தேவையான கலர் சிசி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஷேக்கட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா கலர் எஃபெக்ட் இருக்கும். இதை ஆட் பண்ணிங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பீட்மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு கடைசியில் வந்துடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகிறது ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் இமேஜில் அப்ளை ஆகும். இப்போ கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னு தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்டை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக்கட் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்டு இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, நான் எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. இந்த லேயர் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பீட்மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை வந்து 1 by 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதில் நான் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் நீங்களும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் அண்ட் கடைசி ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கும். செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஸ்டைல் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நாம் ஃபஸ்ட் இமேஜுக்கு பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கவே போதும். ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேணுன்னா போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ பாருங்க தெரியும், செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோக்கு செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1000 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.